என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 140வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள் உலகத்தின் பார்வையிலே எப்படி காணப்படுவார்கள்? கைவிடப்பட்டவர்கள், பரிதாபத்துக்குரியவங்க. பாருங்க, அவங்களுக்காக வழக்காட யாருமே இல்லை. அவங்க தரப்புல இருந்து நியாயத்தை பேசுறதுக்கு ஒரு மனுஷன் இல்லை, ஒரு மனுஷன் இல்லை. ஏன்னா எந்தவித பணபலமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை. அதனால தானே அவங்க சிறுமையானவர்களாக, எளிமையானவர்களாக காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் நிறைய பேர் நசுக்கி கொண்டு இருப்பாங்க பாருங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வழக்கை யார் விசாரிப்பார்? கர்த்தர் விசாரிப்பார். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, எனக்கென்று பேச யாரும் இல்லை, என் பட்சத்திலேருந்து எனக்காக வாதாட யாரும் இல்லை, என் பக்கம் இவ்வளோ நியாயம் இருந்தோம், ஆனால் அநியாயமாக என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி மனம் குமுறி கொண்டிருக்கிறாயா? உனக்காக வழக்காட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சிறுமையானவர்களுக்காகவும் எளிமையானவர்களுக்காகவும் அவருடைய வழக்கை விசாரிப்பதற்காக நம் ஆண்டவரே அந்த இடத்தில் கிரியை செய்கிறார். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, நீ தனித்து விடப்பட்டதாய் நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லை, மற்றவங்களாம் உன்னை ஒதுக்கி விட்டுதா நீ நினைக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக வழக்காடுவார். கர்த்தர் எந்த வழக்கிலும் தோற்று போனது இல்லை. பாருங்கள், உங்களுக்காக வழக்காட கர்த்தருடைய பாதத்தில் உங்களை முற்றிலும் அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.